அனுதாபி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதோடு நான் நிற்க போது இல்லைங்கண்ணா. ஒரு வழக்கும் பாருங்க, மாநில அரசு எப்படியெல்லாம் பொய் சொல்லி மாட்டிக்கிறாங்க. அண்ணா நகர் வழக்கு, அந்த சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் எஸ்ஐடி போடுறாங்க. உச்சநீதிமன்றம் போவதற்கு முன்பு தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பு நல்லா பாருங்க. அந்த இன்ஸ்பெக்டர் எந்த தப்பும் பண்ணல, நாங்கள் விசாரித்தோம், அதனால் யார் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போவது இல்லைன்னு செய்தி குறிப்பில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு எஸ்ஐடி பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த சகோதரியினுடைய தாய்மார் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் எப்படி மாநில அரசே ஒரு செய்தி குறிப்பு பொய்யாக கொடுக்க முடியும்? அப்படின்னா அந்த முதல்ல விசாரிச்ச அதிகாரி யார்? விசாரிச்ச அதிகாரி மீது நடவடிக்கை ஏன் இல்லை? அதனால் முதலமைச்சருடைய இந்த விஷயமும் கூட ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறதுக்கான முழு முயற்சியில் முதலமைச்சர் அவர்கள் இறங்கி இருக்கின்றார். அதனால்தான் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கின்றோம். சென்னை போலீஸ் கமிஷனர் அவரும் முன்னுக்கு முரணாக பேசுறாங்க, சட்டத்துறை அமைச்சர் முன்னுக்கு முரணாக பேசுறாங்க, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களும் முன்னுக்கு முரணாக பேசுறாங்க. அதனால் தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், பொறுமையா இருக்கிறாங்க. இதற்கு சிபிஐ தான் தீர்வா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், அடுத்து இங்கிருந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் போறோங்கண்ணா. கொடுவாய் பகுதியில் இங்கே 3 விவசாய பெருமக்களை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்டு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம். அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லலை. இரண்டாவது, டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு தெளிவாக டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் மத்திய அரசுடைய செய்தி குறிப்பில் இது மாநில அரசுடைய பொறுப்பில் இருக்கு, மாநில அரசு முடிவெடுத்துக்கலாம், நாங்கள் நிர்பந்திக்க போவதில்லை என்பது தெளிவாக இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். அவர் முற்றுப்புள்ளி வைக்காததற்கு காரணம் தான் மதுரையில் கடந்த 2 நாட்களாக விவசாயிகளுடைய பேரணி கொந்தளிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். முதலமைச்சர் ஒரு மூத்த அமைச்சரை மதுரைக்கு அனுப்பிச்சிருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டார் பெருமக்கள், அந்த மதுரையை பொறுத்தவரை பெரிய மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க, பெருமக்கள் இருக்கிறாங்க கிராமத்தில், அவங்கள கூப்பிட்டுருக்கணும். அவங்ககிட்ட உட்கார்ந்து ஒரு மூத்த அமைச்சர் பேசியிருந்தாருன்னா 5 நிமிஷம் வேலை. அந்த பேச முடியாததன் விளைவு மதுரையில் ஒரு பெரிய பேரணியை பார்த்தோம். அதனால் எந்த காரணத்திற்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்திற்கு வரப்போவது கிடையாது. இது முற்றுப்புள்ளி. அதனால் முதலமைச்சர் இப்போவாவது அரசியல் செய்யாம இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று விரும்பினோம். இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதை பற்றி பேசியிருப்பதாக நான் அறிந்தேன். பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியாருடைய கொள்கைகளை எதிர்ப்பதுதான் என்னுடைய கொள்கை என அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லி பெரியார் ஆதரவாளர்கள் அமைச்சர் தொடர்ந்து அண்ணா சீமான் அண்ணன் அவர்கள் அந்த சென்னை புத்தக ஃபேர் அங்கே போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சில கருத்துக்களை வச்சு பேசியிருக்காங்க. அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சில கருத்துக்களை பேசியிருக்காங்க. பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா? இதை நான் சாயந்தரம் பேசுறேங்கண்ணா. பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்தில் சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமானண்ணா நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். அதை பொதுவெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்கண்ணா. ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் இன்னைக்கு அழிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு, பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸை நான் கொடுக்குறேன். அதனால சீமான் அண்ணன் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும், வேற எது வேண்டாம். ஆனால் பொதுவெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. காரணம், பெண்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க. பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசினதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு அருவருப்பு வந்துடும். அதை போன்ற சில வார்த்தைகள் அதில் இருக்கு. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்கன்னா காரணம், ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. அது சீமான் அண்ணன் அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். அதனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது போன்று பேசி இருக்கின்றார், அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்றேன். பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில் பேச விரும்பல. காலம் கடந்து விட்டது, அரசியல் மாறிவிட்டது, மக்கள் அரசியலை புதிய பார்வையில் பார்க்குறாங்க. பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருங்க. ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காங்க. அதில் பிஜேபி ஓபிசி அணியை சேர்ந்த சுப்பிரமணியங்கிறவர் அவர் கடையை வைக்கக்கூடாது, பீஃப் பிரியாணி விற்கக்கூடாது அப்படின்றாரு. ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், அந்த ஊரில் ஜாதிய பிரச்சனை அதிகமாக இருக்குது,
பாஜகவுக்காரங்க மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீடியோக்கள் வந்து சமூக வலைதளத்தில் பரவி இருக்கு. பார்த்தாங்கன்னா நம்முடைய தலைவர்கள் கூட இருக்கிறாங்க. மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க, முன்னாள் மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, மூத்த தலைவர்கள் அண்ணன் இருக்கிறாங்க, விவசாய அணி தலைவர்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் காலையில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த சகோதரர் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து மாமிசக்கடை வேண்டாம், கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு ஒரு சொன்னார். அப்போ அந்த மாமிசக்கடை நடத்தக்கூடிய சகோதரர் அந்த தள்ளுவண்டியில் ஒரு போர்டில் பீஃப் பிரியாணி அப்படிங்கிற போர்டு தொங்குது. நாம காணொளி பார்த்தது 2 பேர்த்திற்கும் காரசாரமான விவாதம் ஆரம்பித்த பிறகு ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்திலே மாமிசக்கடை வேண்டான்னு தான் அவர் பேசுறார், கோயில் பக்கத்தில் விற்காதீங்க. இங்கே வந்து பீஃப் பிரியாணி வேண்டாம், ஃபிஷ் பிரியாணி வேண்டாம், எதுவும் வேண்டாம் தான் அவர் சொன்னது. சொல்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. அவர் சண்டை போட்டார், சண்டையெல்லாம் போடல. அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். பொதுமக்கள் போற இடம் கோவில் பக்கத்தில். அதை திட்டமிட்டு அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் கட் பண்ணி ஏன் வெளியிடணும்? அதன் மூலமாக சமுதாயத்தில் 2 சமுதாயத்திற்கிலேயே பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணம் கேள்வி கேட்டவர் அல்ல. என்ன கேள்வி கேட்டாரோ அதில் ஒரு நிமிஷத்தை மட்டும் வெட்டி அந்த பீஃப் பிரியாணியை பற்றி மட்டும் சித்தரிச்சார். அப்படிங்கிறதுக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்னை காவல் ஆய்வாளரை சந்தித்து இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சமுதாயத்திற்கிடையே பிரச்சனையை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அந்த காணொலியில் ஒரு நிமிஷத்தை மட்டும் பதிவிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் இவர் பொதுவாக சொன்னது கோவில் பக்கத்தில் மாமிசக்கடை வேண்டாம் என்று சொன்னார். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் செய்தி. காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க. சட்ட ரீதியாக அந்த வழக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அந்த யூஜிசி விவகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். எஜுகேஷன் செக்ரட்டரியிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும். பிப்ரவரி 5ஆம் தேதி வரை மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க, யூஜிசியினுடைய டிராஃப்ட் நார்ம்ஸ் நாங்கள் இந்த மாதிரி டிராஃப்ட் கொடுக்குறோம், ஒரு மாநிலத்திலையும் ஸ்டடி பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு அப்ஜெக்ஷனை தெரிவிங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரை அது டிராஃப்ட். இரண்டாவது யூஜிசியில் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் வேண்டாம், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா பேராசிரியர்களும் கேட்டாங்க இத்தனை நாளா, அதை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கின்றோம். அதாவது இன்சைட் ப்ரொமோஷன், கல்லூரியில் சேர்ந்த பிறகு அதுக்குள்ளே எங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா நீங்கள் நெட் எழுத சொல்றீங்க, நாங்கள் 50 வயசில் எப்படி நெட் எழுதுவோம், அதை நாங்கள் மத்திய அரசிடம் எடுத்து சென்றிருந்தோம். இந்த மாதிரி நெட்டு பரீட்சையை கம்பல்சரியாக பண்ணாதீங்க இன் ப்ரொமோஷனுக்கு, அதை மத்திய அரசு வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். அதே போல மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம், இன்னொரு துறையில் வல்லுநராக இருக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில். ஆனால் அவர்களுக்கு கல்வித்துறை சம்பந்தப்பட்ட சம்பந்தம் இருந்தால் மட்டும் போதும், அவர்களையும் இன்னைக்கு துணைவேந்தரா நாம் இன்னைக்கு நியமனம் செய்யலாங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்லூரியில் துணைவேந்தராக இருப்பதற்கு பேராசிரியர்கள் தவிர மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அதையும் நம்ம வரவேற்கணும், பாராட்டணும். 4வது, எப்படி அந்த துணைவேந்தரை செலக்ட் பண்ணுறது? அதில் குறிப்பாக 3 பேர் கொண்ட குழு அப்படின்னு இன்னைக்கு அந்த யூஜிசி டிராஃப்ட் நாமில் இருக்கு. ஒன்று யூஜிசியினுடைய நாமினி, இன்னொன்று பல்கலைக்கழகத்தினுடைய செனட் நாமினி, 3வது கவர்னருடைய நாமினி. இந்த 3 பேர் கொண்ட குழு. பல்கலைக்கழகத்தினுடைய செனட் நாமினி என்கின்ற முறையில் மாநில அரசுக்கு அவர்களுக்கு தேவையான மரியாதை அதில் வந்துடுது. பல்கலைக்கழகத்தினுடைய செனட் அங்கிருந்து ஒரு ரெப்ரசன்ட் வந்துடுறாங்க. யூஜிசி நாமினி, ஏன்னா நாம்ஸ் எல்லாம் சரியா மெயின்டைன் பண்ணணும். அது உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இருக்கு. துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி நாமினி இருக்கணும், அவங்களும் வந்துடுறாங்க. ஆளுநர் தான் சான்சலரா இருக்காங்க, அதனால ஆளுநர் வந்துடுறாங்க. இதை எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்து சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்திற்கான காரணத்தை நான் பார்க்கல. அதனால முதலமைச்சருக்கு உண்மையாலும் பிரச்சனை இருக்கா, எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ள நாங்கள் எதிர்க்கிறோம், இதுதான் காரணம் சொல்லிட்டோம். வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்கள் இது சரிதாங்கிற விவாதத்தை நாங்களும் வைக்கிறோம். அதற்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்தை நான் பார்க்கவில்லை. பாப்பங்கண்ணா, நன்றிங்கண்ணா.